லால்குடி அருகே பட்டப்பகலில் வீடு புகுந்து 19 பவுன் நகை 1.5 லட்சம் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையரை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்த மலையப்பபுரம் கிராமத்தைச் சேர்ந்த குணசேகரன் வாழைக்காய் மொத்த வியாபாரம் செய்து வருகின்றார். இவர் அதிமுக ஒன்றிய தலைவராக பதவி வகித்து வருகிறார். இவருக்கு கலாதேவி என்ற மனைவியும் செவ்வந்தி, வெண்ணிலா என்ற 2 மகள்களும் உள்ளனர். இருவருக்கும் திருமணமான நிலையில் இளைய மகள் வெண்ணிலா தந்தை வீட்டின் மேல்தளத்தில் வசித்து வருகிறார். நேற்றிரவு குணசேகரன் சீர்காழிக்கு வாழைக்காய் லோடு ஏற்றிக்கொண்டு சென்றுவிட்ட நிலையில் அவரது மனைவி கலாதேவி லால்குடியில் உள்ள பழக்கடைக்கு சென்றுவிட்டார். இந்நிலையில் வீட்டிலிருந்த இளைய மகள் வெண்ணிலா பிற்பகலில் வீட்டின் கதவை பூட்டிவிட்டு மேல்தளத்தில் உள்ள அவரது அறைக்கு சென்று மகளை தூங்க வைத்துவிட்டு பழக்கடையில் வியாபாரம் செய்யும் தனது அம்மாவுக்கு உணவு எடுத்துக்கொண்டு சென்றுள்ளார். அப்போது வீட்டின் கீழ்த்தளத்தில் ஒருவித துர்நாற்றம் வீசியதை கண்டுகொள்ளாமல் வெண்ணிலா தனது அம்மாவுக்கு மதிய உணவு கொடுத்துவிட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது வீட்டில் துர்நாற்றம் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தபோது வீட்டின் படுக்கையறையில் வைக்கப்பட்டிருந்த பீரோ திறக்கப்பட்டு பொருட்கள் சிதறி கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பீரோ லாக்கரை பார்த்தபோது பீரோ லாக்கர் வெட்டப்பட்டு அதிலிருந்த 1,50,000 ரொக்கம் 19 பவுன் நகை திருடு போனது தெரியவந்தது. இதுகுறித்த தகவலின் பேரில் லால்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மோப்பநாய் நிலா மற்றும் கைரேகை நிபுணர்களுடன் சென்று தடயங்களை சேகரித்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் சம்பவம் குறித்து லால்குடி போலீசார் வழக்கு பதிந்து வீடு புகுந்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபரை தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் ஆள்நடமாட்டம் உள்ள பகுதியில் கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. லால்குடி காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 10 நாட்களில் 3 வீடுகளில் நகை பணம் கொள்ளை போன சம்பவம் காவல்துறையினருக்கு சவாலாக உள்ளது. காவல்துறையினர் திருடர்களை பிடிப்பதற்கு திணறி வருகின்றனர் என்றும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர்.